ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எப்படி என்னுடைய கணவரை லவ் பண்ணி திருமணம் செய்துக்கிட்டேன். லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் எப்படி எங்களுடைய திருமணம் நடந்தது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோடு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் திருமணம் பண்ணியிருக்குது என்னுடைய அத்தை பையன். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் தான் திருமணம் அப்படின்னு எங்களுடைய பெற்றோர் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. வளர்த்து நானும் படித்து முடிக்கிறேன், என்னுடைய கணவரும் படித்து முடிக்கிறாங்க. திருமண வயசு வருது. என்ன பண்ணுறாங்க, பெரியவங்க ஒரு சில காரணங்களால் இல்லை திருமணம் பண்ணி வைக்க வேண்டாம் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மறுபடியும் சரி அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும், குடும்பத்தில் பெரியவங்க எல்லாரும் பேசி முடிவெடுக்கிறாங்க. என்கிட்டையும் கேட்குறாங்க, என்னுடைய கணவர்கிட்டையும் கேட்குறாங்க. ரெண்டு பேருக்குமே விருப்பமாக நேரில் கேட்குறாங்க. கேட்டு பெரியவங்க கல்யாணம் பேசி முடிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து வச்சுருக்காங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நாளைக்கு நம்மளுடைய கணவர் பெரியவங்க தான் சொன்னாங்க, அதனால தான் உன்னை திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால் நம்மளே நேரில் கேட்டுருவோம், உறவுக்காரங்க தானே, அதனால் நம்ம நேரில் கேட்குறது ஒன்றும் தவறில்லை, நம்ம கூட வாழ போகிறவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் எடுத்து இப்படி பெரியவங்க எல்லோரும் பேசி முடிக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டேன். சிறு வயசுலேருந்தே உன்னை திருமணம் செய்ய எனக்கு விருப்பம், உனக்கும் விருப்பமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் விருப்பம்னு ஃபோனில் சொல்லியாச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பெரியவங்க எல்லோரும் பேசி முடித்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் திருமணம்னு உறுதி செய்ய போகிறாங்க. நம்ம ஃபோன் பேசுகிறது ஒன்றும் தவறில்லை அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணுறேன், நானும் அவரும் ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டோம், காதல் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ மறுபடியும் பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, திருமணம் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும். அப்போ சும்மா இருந்ததை சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி சும்மா இருந்த எங்களை அவங்களே தூண்டி விடுறாங்க. நாங்கள் காதல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க திருமணம் வேண்டான்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எது நடந்தாலும் பரவாயில்ல, எங்கள் ரெண்டு பேருக்குமே நீங்கள் திருமணம் செய்து வைங்க, வாழ போகிறது நாங்கள் ரெண்டு பேரும், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் செஞ்சு வைங்க அப்படின்னு நான் பெரியவங்கிட்ட சொல்கிறேன். சொன்ன உடனே அவங்களும் வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாரும் ரெண்டு வீட்டுக்காரும் கலந்து பேசி எங்கள் ரெண்டு பேருக்குமே திருமணம் செய்து வச்சுட்டாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதோட கூட ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் என்னோடய வீடியோவை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போக எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.